அன்பான மக்களே, நம்மளோட மகாநதியில வந்துட்டு நாளைக்கான எபிசோடில் என்ன நடக்குது அப்படிங்கிறதான். இப்போ காவேரி வீட்டுக்கு விஜய் வந்திருக்காரு. ஏன் அப்படின்னு, காவேரி வந்து தனியாக வந்து கிச்சனில் சமைச்சிட்ருப்பாங்க. யாருமே வீட்டில் இருக்க மாட்டாங்க. அப்போ நேரமாக பார்த்து விஜய் வந்து வீட்டுக்குள்ளே வந்துடுவார். வீட்டுக்குள்ளே வந்துன்னு காவேரி ஷாக்காயிருவாங்க. நீங்கள் ஏன் இங்கே வந்தீங்க, இங்கெல்லாம் வராதிங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இல்லை, நான் அப்படி தான் வருவேன், இங்கே எதுக்கு வந்தீங்க, யார் வீட்டுக்கு வந்தீங்க அப்படின்னு சொல்லும்போது, என் பொண்டாட்டி வீட்டுக்கு வந்தேன், என் பொண்டாட்டியை பார்க்குறதுக்கு வந்தேன் அப்படின்னு சொல்லி விஜய் வந்து சொல்லுவார். யார் இருக்காங்க உங்கள் பொண்டாட்டி, அதெல்லாம் அவங்களாம் இல்லை, நீங்கள் வெளியில் போங்க அப்படின்னு சொல்லி காவேரி சொல்லுவாங்க. எதுக்கு, என் பொண்டாட்டி இங்கே தான் இருக்கா, அவளை தான் நான் பார்க்க வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது, என்ன சொல்கிறீங்க, வளரிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி காவேரி சொல்லுவாங்க. நான் வளரலை காவேரி, நான் என் பொண்டாட்டி தான் பார்க்க வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது கிச்சு முட்டிக்கிட்டு விளாண்டுக்கிட்டு இருப்பார். அப்போ வந்து காவேரி வந்து சூடு வச்சிருவேன், மிஸ்ஸாமல் இருங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்படியா, சரி அப்படின்னு சொல்லி சொல்லும்போது வைகி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லுமே காவேரி வந்து சூடு கரண்டியை வச்சு சூடு வச்சுருவாங்க. ஐயோ போச்சே, என் பொண்டாட்டி எனக்கு சூடு வச்சுட்டா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக வந்து சீன் கிரியேட் பண்ணுறாரு நம்மளோட விஜய். அதை பார்த்து செம்மையாக வந்து காவேரி வந்து சிரிச்சுட்டு ஃபன் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா வந்து என் அம்மா வந்து பார்த்தாங்கன்னா என்ன பண்ணுறது, நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லும்போது, நான் போக மாட்டேன், நான் இங்கே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவார். எங்கள் அம்மா வந்தால் என்ன தானே திட்டுவாங்க அப்படின்னு சொல்லும்போது, நீ வந்து என்னை வந்து நீ எதுவுமே சொல்லாத, நான் வந்து உங்கள் அம்மாவை நான் பார்த்துக்கிறேன், உங்கள் அம்மா சம்மதத்தை நான் வாங்கிட்டு தான் உன்னை கூப்பிட்டு போவேன், ஆனால் நீ வந்து என்னை வெறுக்காத, என்கிட்ட நல்லா பேசு, நான் எப்போ பேசினாலும் நீ என்கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லி விஜய் வந்து காவேரி கிட்ட சொல்கிறாரு. சரிங்க, நான் உங்ககிட்ட பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி காவேரி வந்து சமாதானம் ஆயிடுறாங்க. அதுதான் இந்த இது செம்ம போஸ்ட் வந்தது இல்லையா, அதான். அப்போ வந்து நீ என்கிட்ட பேசினாலே போதும், நான் வந்து உங்கள் அம்மாவை சமாதானப்படுத்திடுவேன், உங்கள் அம்மாவை சமாதானப்படுத்துறது எனக்கு பெரிய விஷயம் கிடையாது, நீ வந்து ஒரு நாள் நல்லா பேசுகிற, ஒரு நாளைக்கு வந்து ஒரு மாதிரி ஆயிடுற. நேற்று நீ கங்கா ஆஃபீஸில் கூட வந்துட்டு நீ ஏன் இங்கே வந்தீங்க அப்படின்னு கேட்டேன், எனக்கு கஷ்டமாக போயிடுச்சு, நீ ஃபோன் பேசும்போது நான் அவ்வளோ சந்தோஷப்பட்டேன் அப்படின்னு சொல்லி விஜய் வந்து சொல்லுவார். அப்போ வந்து நான் இனிமேல் உங்ககிட்ட நான் வந்து கோவப்படலை, நீங்கள் வந்து இவ்வளோ கஷ்டப்படுறீங்க, இப்படியெல்லாம் இருந்தீங்க, நீங்கள் எனக்காக வந்து இவ்வளோ கஷ்டப்படுறீங்கன்னு நினைக்கும் போது எனக்கு கஷ்டமாக இருக்குங்க, அதுதான் நான் வந்து உங்ககிட்ட வந்து சொல்கிறேன், கேட்க மாட்டேறீங்க, நீங்கள் அங்கேயே தாத்தா பாட்டிக்கிட்டே போய் இருங்கன்னு சொல்கிறேன், நீங்கள் கேட்க மாட்டேறீங்க அப்படின்னு சொல்லி வந்து சொல்லுவாங்க காவேரி. நீ இருக்கிற இடத்துல தான் காவேரி நான் இருப்பேன், எனக்கு அதெல்லாம் ஒரு கஷ்டமே கிடையாது, இது என்ன கஷ்டம், நீ என்னை எவ்வளோ இதாக பார்த்துக்கிற, நீ வந்து என்கிட்ட எவ்வளோ அன்பாக பேசுகிற அப்படின்னு சொல்லி பயங்கரமாக வந்து விஜய் வந்து சொல்லுவார். காவேரி மணி பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு அவ்வளோ அழகாக வந்து சூப்பராக வந்து ரெண்டு பேருமே பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போ காவேரி கையை பிடிச்சி சூப்பராக வந்து பேசிகிட்டு இருப்பார். எங்கள் அம்மா வந்துட்டாங்கன்னா என்ன பண்ண முடியும் அப்படின்னு, உங்கள் அம்மா வரமாட்டாங்க, நான் வந்தோன்னே எழுந்திரிச்சு நான் போயிடுறேன், நான் பார்த்துக்கிறேன், ஆனால் நீ வந்து என்னை போன்னு சொல்லாத, எவ்வளோ நாள் ஆச்சு நம்ம ரெண்டு பேரும் மீட் பண்ணி, நீ என்கிட்ட ஒரு நாள் கூட நீ முகம் கொடுத்து கூட பேசலை, எனக்கு இதுதான் சான்ஸ், நான் வந்து உன்னோட தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன் காவேரி அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக வந்து சூப்பராக பேசுகிறாரு விஜய். அவ்வளோ நல்லா இருக்குது, நாளைக்கு எபிசோடு பயங்கரமாக இருக்குது அப்படிங்கிறதான் அவ்வளோ அழகாக பேசுகிறாரு. அதுக்கப்புறமா வந்து அவங்க பயத்தோடையே இருப்பாங்க. பயத்தோடு இருக்காத காவேரி, எதாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க விஜய். சரிங்க, நீங்கள் கிளம்புங்க அப்படின்னு சொல்லும்போது, நீ சமைச்சிருக்கியே, எனக்கு சாப்பாடு போடணும்னு உனக்கு தோணலையா அப்படின்னு சொல்லும்போது, போடணும் தான், ஆனால் அதுக்குள்ளே எங்கள் அம்மா வந்துட்டு என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லும்போது, எனக்கு நீ சாப்பாடு நீ சமைச்ச சாப்பாடு எனக்கு கொடு, நான் சாப்பிட்டு தான் போவேன் அப்படின்னு சொல்லி விஜய் வந்து சொல்கிறாரு. போங்க, நீங்கள் கிளம்புங்க அப்படின்னு சொல்லி காவேரி சொல்கிறாங்க. அப்போ வந்து நீ எனக்கு சாப்பாடு கொடுக்க மாட்டியா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. சரின்னு சொல்லிட்டு சாப்பாடை போட்டு கொடுக்கலாம் அப்படின்னு, நான் அங்கே வந்து வீட்டில் வந்து கொடுக்குறேன், நீங்கள் அங்கே போய் சாப்பிட்டுக்கிறீங்களா அப்படின்னு சொல்லும்போது, இல்லை நான் இங்கே தான் சாப்பிடுவேன், நான் இங்கேயே சாப்பிட்டுக்கிறேன், சாப்பிட்டு உங்கள் அத்தை வர்றதுக்கு முன்னாடி நான் போயிடுறேன் அப்படின்னு சொல்லி விஜய் வந்து சொல்லுவார். சரி, என்னடா இவர் இப்படி சொல்கிறாரு, நம்ம வந்து சாப்பாடு கேட்குறாரு, நமக்கு கொடுக்காமல் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு பிடிச்ச குழம்பு வச்சுருக்க நீ, எனக்கு வந்து நீ சாப்பாடு போடு, நான் சாப்பிட்டே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிச்சன்லேயே உட்காந்து விஜய் வந்து சாப்பிட்டுட்ருக்காரு. சாப்பிட்டுட்டு இருக்கும்போது பாட்டி அந்த இடத்துல இருப்பாங்க, ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு தோணுது. கண்டிப்பாக பாட்டி ஹெல்ப் பண்ணுறாங்க. ஹெல்ப் பண்ணிவிட்டு விஜய் சாப்பிட்டு போனோடனே, பாட்டி சூப்பர் பாட்டி, ரொம்ப தேங்க்ஸ் பாட்டி அப்படின்னு சொல்லும்போது, அதெல்லாம் இல்லை, கிளம்பு அப்படின்னு சும்மா பாட்டி கெத்தாக அடிச்சு விடும். அப்போ வந்து பாட்டி அதாவது காவேரி கையால் சாப்பிட்டது எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது, ரொம்ப நாள் கழித்து சூப்பராக இருந்துச்சு காவேரி, உன் கைக்கு கண்டிப்பாக நான் வந்து காப்பு எடுத்து போடுறேன்
போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து விஜய் வந்து கிளம்பிடுறாரு. அதுக்கப்புறமா வந்து பாட்டி என்னடி சொல்லிட்டு போகிறான் அப்படின்னு சொல்லும்போது, சாப்பிட்டு போகிறாரு பாட்டி, சாப்பாடு சாப்பிட்டே தான் போவேன் அப்படின்னு சொல்கிறாரு பாட்டி, அதனால தான் சாப்பாடு போட்டேன் அப்படின்னு காவேரி சொல்லுவாங்க. அப்போ சரி ஆமாம், அவனாக இருக்கான்ல, கடையிலேயே வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்கான், அப்போ அவனுக்கும் ஒரு மாதிரி இருக்கும்ல, நல்லதான் அப்பப்போ குழம்பு தண்ணி ஏதாவது கொஞ்சம் கொஞ்சம் யாருக்கு தெரியாமல் கொடுக்க வேண்டியதான், வேறு என்ன பண்ணுறது, அங்கேயே வந்து இருக்கிறான், உனக்காக வந்து இருக்கிறான், நீ தான் வேணும்னு வந்து இருக்கிறான், அப்போ அவனையும் நம்ம பார்க்கணும்ல அப்படின்னு பாட்டி வந்து சொல்லுவாங்க. என்ன பாட்டி சொல்கிற, அம்மாவுக்கு தெரிஞ்சால் என்ன ஆகுறது அப்படின்னு சொல்லும்போது, அவளை நான் பார்த்துக்கிறேன், நீ ஒன்றும் கவலைப்படாத அப்படின்னு பாட்டி சொல்கிறாங்க. நிஜமாகவே பாட்டி வந்து காவேரிக்கு இந்த இடத்துல ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காங்க அப்படிங்கிறது தான் நம்மளோட சைட்லேருந்து சொல்ல வரோம். விஜய் அதை புரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் பக்குவமாக நடந்துப்பார் அப்படிங்கிறதுல எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது. அவர் வந்து அவங்க அம்மா மனசை மாற்றணும் அப்படிங்கிற மைண்டில் தானே இருக்கார். காவேரியை மனசை மாற்றணுன்ற மைண்ட் செட்டு அவருக்கு எப்போயுமே இருந்ததில்லை. ஏன்னா காவேரி இவரை புரிஞ்சுக்கிடுவாங்க அப்படிங்கிற ஒரு இதில் தான் இருக்கார். கண்டிப்பாக சாரதா மனசை மாற்றிடுவார், சீக்கிரமாகவே மாற்றிடுவார் அப்படிங்கிறது தான் நம்மளோட இது.